ஐயா அப்துல் கலாமுக்கு வந்து கலர் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற மாரி தான் அவர் இருந்தார். அப்படிதான் வாழ்ந்தார். பட் அவருக்குமே வந்து என்னன்னா, அவரு வீணை வாசிப்பாரு. அவரு வந்து சுப்ரபாரதம் கேட்பாரு. மாமிசம் சாப்பிட மாட்டாரு. இவரு இஸ்லாமியரா? இவரு தமிழ்நாட்ட சேர்ந்தவரா? அப்படின்ற மாரிலாம் இருந்தது. அவருக்குமே வந்து காவி சாயம் பூச பார்த்தாங்க பாஜக. ஆனா அப்துல் கலாம் அவர்கள் என்னன்னா, ஒரு ஜனாதிபதி அப்படின்ற பதவிய தாண்டி வாழ்ந்தார். அவர் வந்து இந்த பாஜகவினர் கொண்டாடும் ஒரு 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 சாதாரண ஒரு தலைவர் அப்படி அவர் ஆகப் போறாரா? இல்ல ஐயா அப்துல் கலாம் வழியில அவர் போகப் போறாருன்றத நம்ம அவர்கிட்ட தான் விடணும். பட் இப்போதைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து இதுல எட்ஜ் ஜாஸ்தி. காரணம் என்ன அப்படின்னா, குடும்ப அரசியல்னு தெரியாது. சிபி ராதாகிருஷ்ணன் கூட குடும்பம் என்ன? மனைவி யாரு? பசங்க எப்படி இருப்பாங்க? யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. ஊழல் 2G இல்ல வந்து ஜெயலலிதா மாரி, அம்மையார் ஜெயலலிதா மாரி ஒரு குற்றம் சாட்டுக்கு ஆளாகி ஜெயிலுக்கு போன ஆளும் கிடையாது. அப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாரி விஷயங்கள்ல மாட்டல. ரியல் எஸ்டேட்டு இல்ல வந்து லாட்டரி சம்பந்தமா ஒரு வியாபாரம். செய்ற வியாபாரம் ரொம்ப முக்கியம். நெறைய பேர் வந்து பணம் எப்படி வந்தாலும் ஓகே அப்படின்னு நெனைக்கிறாங்க. சாராய ஆலையில வந்தாலும் சரி,